ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன 96 மினிட்ஸ்ன்ற கடகட 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 கடகடன்னு போயிட்டு இருக்க ஒரு ட்ரெயினையும் ட்ரெயின்ல இருக்க பயணிகளையும் பார்த்துட்டு இருக்க நம்மளையும் பரபரப்பா வச்சிருக்கக்கூடிய ஒரு தாய்வான் கிரைம் த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போறோம். 96 நிமிஷம் ஓடிட்டு இருக்க ஒரு ட்ரெயின், அதுல டிஃப்யூஸே பண்ண முடியாத ஒரு பாம்பு, ட்ரெயினுக்குள்ள எக்கச்சக்கமான பயணிகள்ல ஒரு ஆளா பாம்பை டிஃப்யூஸ் பண்ற வித்த தெரிஞ்ச கில்லாடி கிட்டு ஒருத்தவர். நான் இதை சொன்னது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அது எப்படிரா மகேஷ், பால் விற்கிற அதே இடத்துல பசுவும் இருக்கும், பாம்பை டிஃப்யூஸ் பண்ற ஆள் இருக்க ட்ரெயின்லயே கரெக்டா பாம்பு இருக்குன்னா என்னமோ இடிக்குதே அப்படின்னு. சோ யார் அந்த பாம்பை வச்சா, எதுக்காக வச்சாங்க, எத்தனையோ ட்ரெயின் இருந்தும் இந்த ட்ரெயின்ல எதுக்காக வைக்கணும், இதை தாண்டி ஒண்ணுமே பண்ண முடியாத பாம்பை டிஃப்யூஸ் பண்ணி பயணிகளை காப்பாத்தினாங்களா இல்லையா? இத பரபரப்பு மட்டும் இல்லங்க, பல ட்விஸ்ட் அண்ட் டர்னோட சொல்லியிருக்கிறது தான் படத்தோட கதை. வாங்களேன், ஓடும் ரயிலில் ஓயாத பதட்டம் எப்படி இருந்துச்சு படத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா ஒரு டிவி நியூஸ்ல பேட்டி கொடுத்துட்டு இருக்க போலீஸ் கேப்டன், ஒரு டனலுக்குள்ள ட்ரெயின் ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ட்ரெயின்னால நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கும்ல, அப்படி ட்ரெயின்ல இருந்த 10 கம்பார்ட்மெண்ட்ல 7 கம்பார்ட்மெண்ட் டனலை விட்டு வெளியே வந்துடுச்சு, 3 மட்டும் டனலுக்குள்ளேயே மாட்டிக்க. சோ ட்ரெயின்ல வந்து ஆளுங்களோட நிலைமை என்ன, ஆக்சிடென்ட் ஆனா அவங்கள காப்பாத்த என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு பிரஸ் ஆளுங்க கேப்டன் கிட்ட கேட்கும்போது, உங்களுக்கே தெரியும் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல எல்லாரையும் காப்பாத்துற அளவுக்கு நம்ம கிட்ட மேன் பவர் இல்ல, இருக்கிறத வச்சு பண்ண முடிஞ்சது இதுதான். டனலுக்கு வெளியே 7 கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுல உயிருக்கு போராடிட்டு இருக்க ஆளுங்களை தான் முதல்ல காப்பாத்த போறோம். டனலுக்கு உள்ள இருக்கிறதோ 3 கம்பார்ட்மெண்ட், அதுல மிஞ்சி போனா எவ்வளவு பேர் இருந்துருவாங்க. சோ அந்த கம்மியான அளவுல இருக்க ஆளுங்களை காப்பாத்துறதை விட வெளியே அதிகமான அளவுல இருக்க ஆளுங்களை காப்பாத்துறது தானே புத்திசாலித்தனம், நாங்க அதை தான் பண்ண போறோம்னு கேப்டன் பேட்டியில சொல்லிட்டு இருக்க இந்த நியூஸங்க எங்கேயோ உட்காந்து பார்த்துட்டு இருந்த எவனோ ஒருத்தவன் அவன் வீட்டு நோட்டீஸ் போர்டில் கேப்டனோட போட்டோவையும் கூட இன்னொரு ஆளோட போட்டோவையும் ஒட்டி வச்சு விவகாரமான பிளான் எதையோ பண்ணிட்டு இருக்கான். ஆள் யாருன்னே காட்டாம அங்க சீனை கட் பண்ணா ஒரு தியேட்டர்ல பாம்பு ஒன்று வச்சிருக்கிறதா தகவல் வருதுங்க. சம்பவ இடத்துக்கு போலீஸ் கேப்டன் போக இவர் வேலை வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மட்டும் தானே, ஸ்கிரீன்ல சீட்டு கடியில பாம்பு வச்சிருக்காங்க, அதை டிஃப்யூஸ் பண்ண ஒரு ஆள் உள்ள போகணும் இல்லையா? அப்படி உள்ள போற ஆள் தான் படத்தோட ஹீரோ. உள்ள போயாச்சு, சீட்டுக்கு பக்கத்துல இருக்க பாம்பையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போதைக்கு பாம்பு ஆன்ல இல்ல. சரி, அங்க பாம்பு இருக்குன்னு நீ கன்ஃபார்ம் பண்ண வரைக்கும் போதும், வெளியே வா, மிச்சத்தை வேற ஆளுங்களை வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு கேப்டன் சொல்லி ஹீரோ கிளம்புறப்போ அது வரைக்கும் ஆன் ஆகாத பாம்புல திடீர்னு 3 நிமிஷத்துல இருந்து டைம் ஒரு செகண்டா குறைய ஆரம்பிக்குது. இதுக்கு மேல ஒரு ஆப்ஷனே இல்லையே. ஆளுங்க வந்து பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுக்குள்ள அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் தான். ஹீரோ தான் அங்கேயே உட்காந்து பாம்பை டிஃப்யூஸ் பண்ணியே ஆகணும். முதல்ல ஹீரோ அது என்ன மாதிரியான பாம் எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்றத நோட் பண்றாரு. ஐயோ, நம்ம வேற பாம்புன்றோம், இந்த வார்த்தையை வச்சு சேனலுக்கு பாம்பு போட்டானுங்கன்னா சோ பாம்புன்ற வார்த்தைக்கு கோடு விட ஏதாச்சும் சொல்லி கூப்பிடுவோமா? கிளின்னு வச்சுப்போம். சில கிளிங்கெல்லாம் மூமெண்ட் சென்சிட்டிவா இருக்கும், இன்ச்சு அசைச்சா இடியே விழுந்துரும். இதுவும் அந்த மாதிரி ஒண்ணுதான். சோ ஹீரோ கிளிய அசைக்கவே இல்லையே. அப்படியே அதோட பேனலை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய ஒயர்ஸ் காம்பினேஷன் இருக்கு. அதுல கிளியில டைமர் ஓடிட்டு இருக்குல்ல, அந்த டைமருக்கு பவர் சப்ளை கொடுக்குற ஒயரை கட் பண்ணிட்டா கிளி செத்து போயிடும்னு கன்ஃபார்ம் இல்ல, யோசனை தான், எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தானே, பண்ணி பாப்போம்னு ஹீரோ அந்த ஒயரை கட் பண்ணா போச்சுங்க. அது வரைக்கும் சாதாரணமா ஓடிட்டு இருந்த டைம் ஒயரை கட் பண்ணதும் செம்ம ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்குது. இன்னும் 30-40 செகண்ட் தான் டைமே இருக்கு. அதுக்குள்ள ஹீரோ கிளிய டிஃப்யூஸ் பண்ற ஒயர் எதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கட் பண்ணணும். தியேட்டரே பிளாஸ்ட் தான். கேப்டன் மொத்த பாரதியும் தூக்கி ஹீரோ மேல போட டைம் வேற 10, 9, 8, 7 வரைக்கும் வந்துருச்சு. ரைட்ரா, இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஒரு ஒயரை சூஸ் பண்ணி அதை கட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இவரே பக்குன்னு ஆயிடுறாரு. எங்கேயாச்சும் வெச்சு தொலைஞ்சிச்சுன்னா, ஆனா ஹீரோ நினைச்ச மாதிரி எதுவும் ஆகல. சக்சஸ்ங்க, கிளியோட ரெக்கைய பிரிச்சாச்சு. சந்தோஷம்டா, வந்த வேலை முடிஞ்சுது, நம்ம கிளம்புவோன்னு ஹீரோ நினைச்சா அங்க வச்சிருக்காங்க கிளிக்காரன் ஒரு ட்விஸ்ட. ஹீரோ கிளிய டிஃப்யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் கிளியில டைமர் ஆன் ஆக இந்த தடவை எக்ஸ்ட்ராவா கிளியோட பிக்ஸ் ஆயிருக்க ஒரு போன் ரிங் ஆகுது. அட்டன் பண்ணா அந்த போன்ல இந்த தியேட்டருக்கு பக்கத்துல இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட சிசிடிவி கேமரா விஷுவல் தெரிய நான் நடக்குதுன்னே ஹீரோவுக்கு புரியல. சரி, எப்படியாவது திரும்ப கிளிய டிஃப்யூஸ் பண்ணிட்டா நல்ல காலம் பிறக்கும்னு கிளிக்குள்ள கட்டிங் பிளேட விட்டு ஹீரோ ஏதோ ஒரு ஒயரை கட் பண்றாரு. பட் பாம்பு வெச்சிடுச்சுங்க. ஆனா ஹீரோ இருக்க இடத்துல இல்ல, சூப்பர் மார்க்கெட்டோட விஷுவல் தெரிஞ்சதில்ல, அங்க பாம்பு வெடிச்சிருக்கு. ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க. ஸ்பாட்டுக்கு போன ஹீரோவுக்கோ மனசெல்லாம் பாரம். சே, நம்மளால யாரையுமே காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, இப்படி இவ்வளவு உயிர் போயிடுச்சேன்னு. அதே இடத்துக்கு ஹீரோவோட மனைவியும் வரா. அவ ஒரு போலீஸ், நம்ம அவ பேரை ஹீரோயின் வச்சுப்போம். சோகத்தெல்லாம் சொல்லி எழுத ஹீரோயினை கட்டி பிடிச்சு, என்னால யாரையும் காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் நீயாச்சும் உயிரோட இருக்கியே அப்படின்னு கதறாரு. அதோட 3 வருஷம் கழிச்சு கிளி பிளாஸ்ட் நடந்த இதே நாளைக்கு வந்தா 3 வருஷத்துக்கு முன்னால 2 இடத்துல ஒருத்தன் பாம்பு வச்சான்ல, அந்த சஸ்பெக்ட் யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாலேயே அவன் மேல நிறைய கேஸ் எல்லாம் இருந்திருக்கு. கிளி பிளாஸ்ட் நடந்த அன்னைக்கு கிளி இருந்த சூப்பர் மார்க்கெட்லயே அவனும் இருந்து பிளாஸ்ட்ல அவனும் ஆல் அவுட். சோ கிளிய வச்சவனே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம்
அப்புறம் 3 வருஷமா எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு பிளாஸ்ட்ல சேர்த்த பல பேரோட நினைவு நாள்ல 015 புல்லட் ட்ரெயினை பிடிச்சி ஹீரோ, ஹீரோயின், ஹீரோவோட அம்மா இவங்க இல்லாம பிளாஸ்ட்ல யாரெல்லாம் உயிரை பறி கொடுத்தாங்களோ அவங்க ஃபேமிலி ஆளுங்கன்னு நிறைய பேர் ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே இடத்துல ஒன்னா கூடி செத்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்த அங்க மெமோரியல் கூட்டத்திலேயோ அம்மாவை இழந்தவங்க, மனைவி இழந்தவங்க, தம்பி இழந்தவங்க, தங்கை இழந்தவங்க அப்படின்னு மாறி மாறி ஸ்டேஜ் ஏறி அவங்க ஃபீலிங்ஸை கொட்ட இதை ஹீரோ சோகமா நின்று பார்த்துட்டு இருக்கும்போது கேப்டன் அங்க வந்திருக்காருங்க. ஏன்டா எப்ப பாரு நல்லா உச்சி கொட்டுற டச்சு குரங்கு மாதிரியே மூஞ்சி வச்சிருக்க, நீயே நல்லா யோசிச்சு பாரு, அன்னைக்கு நடந்ததெல்லாம் நம்ம தப்பு என்ன இருக்கு, நடக்கணும்னு நடந்துடுச்சு, அதுக்குன்னு நீ வேலையை விட்டே போயிட்ட, இப்ப எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதா பேசிக்கிறாங்க, இப்ப வச்சு திரும்ப வந்து சேர்றியா, எனக்கு கீழே வேலை செய்யறியா அப்படின்னு கேப்டன் கூப்பிட்டு பார்த்தோம். வேணாங்க, 1 ஃப்ளவர் 1 ரோஸ், அது விழுந்துட்டா திரும்ப ஒட்ட வைக்கலாம் முடியாது, நான் வேலையை விட்டது தான், திரும்ப வர ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ உட்பட 015 ட்ரெயின்ல யாரெல்லாம் வந்தாங்களோ மெமோரியல் முடிஞ்சதும் ட்ரெயின்ல ஏறுறாங்க. ட்ரெயினும் கிளம்புது. இங்க ட்ரெயின்ல இருக்க சில பேருக்கான இன்ட்ரோங்க. ஒரு நேர்வாக்க மண்டையன், இவன் ரீசெண்டா ஏதோ ஒரு தப்பு பண்ணி அது இவன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு 2 பேருக்குள்ள டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ நேர்வாக்கு போன்ல அவன் பொண்டாட்டிக்கிட்ட, எம்மா நான் அதெல்லாம் பண்ணுவேனாமா, நான் எதுவுமே பண்ணலமா, என்ன நம்புமா, டைவர்ஸ் எல்லாம் எதுக்குமா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே பாத்ரூம் போறான். இன்னொரு பக்கம் ஒரு கலர் கண்ணாடி போட்டிருந்தவன் 3 வருஷத்துக்கு முன்னால என்னதான் சூப்பர் மார்க்கெட்ல பிளாஸ்ட் ஆயிருந்தாலும் ஹீரோ தியேட்டர்ல இருக்க கிளியை டிஃப்யூஸ் பண்ணி அங்க பிளாஸ்ட் நடக்காம தடுத்தாரு இல்ல, அதனால அந்த டைம்ல நியூஸ் முழுக்க ஹீரோ தான் டாப் ஸ்டாரா இருந்தாரு. இப்ப அவன் அந்த நியூஸை வச்சு, ஆமா இத்தனை பேரை காப்பாத்த வக்கில்ல, அவனை ஹீரோன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு வெறுப்பா பேசிட்டு இருக்கான். இதை அவனுக்கு பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு இருந்த ஓல்டு மேனும், ஒருத்தவன் என்ன சொன்னாலும் குறை சொல்றதுக்கு வந்துருவீங்கடா அப்படின்ற தோரணையோட பாத்துட்டு இருக்காரு. இந்த கேப்ல கேப்டன் கூட இதே ட்ரெயின்ல தான் இருக்காரு போல. குடுகுடுன்னு ஹீரோ கிட்ட ஓடி வந்து, ஏம்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தனியா பேசணும் வாயேன் அப்படின்னு ஹீரோவை பாத்ரூம் கூட்டிட்டு போக, பாத்ரூம்ல தானே நேர்வாக்கம் இருக்கான். ஆக்சுவலா அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கிளம்பி இருக்கணும், கிளம்புறதுக்காக கதவையும் திறந்துட்டான். சோ வெளியே வேக்கண்ட்ன்ற அந்த சிம்பிளும் வந்துருச்சு. அதுக்குள்ள கண்ணாடியில அவரோட அழகுல ஏதோ ஒரு குறைய பார்த்துட்டு டோரை லாக் பண்ணாமலே உள்ள நின்னு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கான். வெளியே வேக்கண்ட்னு இருக்கிறதுனால உள்ள யாரும் இல்லன்ற நினைப்போட கேப்டன் அவர் சொல்ல வந்ததை ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஒன்னும் இல்லப்பா, இதை பிராங்கா எடுத்துக்கிறதா இல்ல சீரியஸா எடுத்துக்கிறதான்னு தெரியல, இந்த ட்ரெயின்ல கிளி இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு, தேட நீ ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு கேப்டன் ஒரு புயலை கிளப்ப, யோ நல்லா தூத்துக்குடியில வாங்கின தொடப்ப கட்ட மாதிரி இருந்துகிட்டு இன்னாயா அல்ல கிளப்புற, எதை வச்சு சொல்றேன்னு ஹீரோ கேட்டா கேப்டன் அவருக்கு வந்திருக்க ஒரு மெசேஜ் எடுத்து காட்டுறாரு. அதுல 015 ட்ரெயின்ல நீ ஏறுற, அப்படி இல்லனா உன் சீக்கிரட்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடும்னு பிளாக்மெயில் பண்ற மாதிரி யாரோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் கேப்டன் இந்த ட்ரெயின்ல ஏறி இருக்காரு. ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் இப்ப என்னடான்னா 96 நிமிஷம், அடுத்து 88 நிமிஷம், அடுத்து 76 நிமிஷம்னு டைமிங் குறைஞ்சு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. கணக்கு பண்ணி பார்த்தா இவங்க ஏறி இருக்காங்கல்ல புல்லட் ட்ரெயின், இந்த ட்ரெயின் ஒரு இடத்துல ஆரம்பிச்சு அதோட கடைசி டெஸ்டினேஷன் அடையறதுக்கு 96 நிமிஷம் ஆகுங்க. 96க்கு அப்புறம் அடுத்து 88ன்ற டைம் வருதுன்னா ஒரு ஸ்டேஷன்ல ஆரம்பிச்சு அடுத்த ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் 96ல மீதி இருக்க டைம். சோ எவனோ ஒருத்தவன் ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனையா கடக்க 96ல இருந்து அந்த டைமை மைனஸ் பண்ணி அமிச்சிட்டு இருக்கான். இதனாலதான் கேப்டனுக்கு இந்த ட்ரெயின்ல கிளி இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். அப்படி மட்டும் இருந்துருச்சுன்னு வைங்க, அந்த கிளி பிளாஸ்ட் ஆகிறதுக்கு இன்னும் 72 நிமிஷம் மட்டும் தாங்க இருக்கு. அதுக்குள்ள உண்மையாவே இங்க கிளி இருக்கா இல்லையான்னு தேடி கண்டுபிடிக்கணும்ல. கேப்டனும் ஹீரோவும் அந்த ப்ராசஸ்ல இறங்கறதுக்குள்ள நேர்வாக்க பாத்ரூம்ல இருந்து அதெல்லாம் ஒட்டு கேட்டானே, அவனுக்குமே நம்பர் தான் வேணாமான்னு தெரியல. இந்த கேப்ல எல்லா படத்துலயும் ஒரு தப்பு நடந்துட்டா அதை இவன் தான் பண்ணிருப்பான்னு நம்ம சந்தேகப்படுற மாதிரி பலிகடாவா ஒரு ஆளை காட்டுவாங்கல்ல, அப்படி இந்த ட்ரெயின்ல ஒரு ஆளை காட்ட இவன் ட்ரெயினுக்குள்ள வரும்போது எதிரில் ஒரு சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்கான் குட்டி பொம்மைக்கார வச்சு. பொம்மைக்காரு பலிகடாவோட கால் கிட்ட வந்ததும் இவன் அதை எடுத்து சின்ன பையன் கொடுக்குறான். சின்ன பையன் பலிகடா மூஞ்சில என்னத்தை பார்த்தானோங்க உழுந்தடிச்சுட்டு பயந்துகிட்டே ஓடுறான். பையன் மட்டும் இல்ல, பலிகடா இந்த ட்ரெயின்ல இருக்க ஒரு லவ்வர்ஸ் கிராஸ் பண்ணி போறப்போ அவங்க பார்வையும் பலிகடா மேல குறுகுறுன்னு தான் இருக்கு. ஏண்டான்னு பார்த்தா பலிகடாவோட கை, உடம்பு, காலு, மூஞ்சி எல்லா இடமும் நெருப்புல எரிஞ்ச மாதிரி தழும்பா இருக்குங்க. இவன் என்ன சரசம் பண்ண காத்திருக்கானோன்னு காட்டுறதுக்கு முன்னால இதே ட்ரெயின்ல வந்து ஏறின பிளாக் ட்ரெஸ் போட்ட ஒரு லேடி உள்ள வந்து கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துருக்க பலிகடாவை அடிச்சு பாத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின்ட்ட மேட்டர் எல்லாம் சொல்லிட்டு இன்னமும் ட்ரெயின்ல நிஜமாவே கிளி இருக்கா இல்லையான்னு தெரியல. அதுக்குள்ள ட்ரெயின்ல இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் அதை பத்தி சொல்லிட்டா பயந்துருவாங்கல்ல. சொல்லாம கேப்டன், ஹீரோயின், அப்புறம் இந்த ட்ரெயின்ல வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் இவங்க மட்டும் ட்ரெயின்ல இருக்க லக்கேஜ்ல ஏதாச்சும் ஒண்ணுல பாம்பு இருக்குமா, யார் இந்த பாம்பை எடுத்துட்டு வந்திருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி தனித்தனியா ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நடுவுல ஹீரோவோட அம்மா இந்த ட்ரெயின்ல இருக்காங்கல்ல, அவங்க செல்லுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. நீங்க உங்க பையனை பெரிய ஹீரோ நினைச்சிட்டு இருக்கீங்களா, அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தான் தெரியும், தெரிஞ்சுக்கணும்னா 3வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு மெசேஜ் இருக்க. மெசேஜை யார் அனுப்புனதுன்னு ஃபர்ஸ்ட் அவங்க கால் பண்ணி தான் பாக்குறாங்க. போன் போலன்னதும் இவங்க 3வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. அந்த பக்கம் நேர்வாக்கு ஹீரோவே பாவம்
பாவம் கிளி கிளி இருந்து தொலைய போகுது அப்படின்ற கடுப்புல ட்ரெயின் முழுக்க தேடிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா ஹீரோவை நோட் பண்ணிட்டு இருந்தவன் இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு, சார் நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் வேணும்னா சேர்ந்து தேட்டுமா அப்படின்னு வாயை கொடுத்து மாட்டிக்கிறான். சிங்கிள் ஸ்ட்ரோக்ல அவனை லாக் பண்ணி கேப்டன் இருக்க ரூமு கூட்டிட்டு வந்த ஹீரோ யாருக்கு தெரியும் பாத்ரூம்ல இருந்து ஒட்டி கேட்ட இவனே கூட கலவரத்துக்கு காரணமான ஆளா இருக்கலாம். அந்த ஆங்கிள் அவன் பாக்கெட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா இந்த நேர்வாக்கு பிசிக்ஸ் மேட்டர்ல புலி போலங்க. அது சம்பந்தமான ஐடி கார்டு ஒன்று வச்சிருக்கான். ரெண்டாவது அவங்கிட்ட இருந்து ஸ்டாம்ப் ஒன்று எடுக்க, அது சாதாரணமான ஸ்டாம்ப் இல்ல, ஹிடன் ஸ்டாம்ப். அதால ஒரு விஷயத்தை எழுதிட்டு சாதாரணமா பார்த்தா அந்த விஷயம் தெரியாது. இந்த யூவி லைட் மாதிரி இருக்க ப்ளூ கலர் லைட் அடிச்சு பார்த்தாதான் அந்த ஸ்டாம்பால எழுதின வார்த்தையே தெரியும். இந்த மாதிரி சீக்கிரட்டான ஸ்டாம்ப் உனக்கு எதுக்கு? அப்ப நீ தானே இங்க கிளி வச்சேன்னு சொல்லி பதட்டத்தை ஏற்படுத்துறவன் அப்படின்னு கேப்டன் நேர்வாக்கோட மின்னிய பிடிச்சதும், சார் சத்தியம் பண்ணுங்க நீங்க போலீஸ் தான் நல்லா அறவே காட்ட அல்வா மாதிரி இருந்துகிட்டு காமெடி பண்றீங்களே சார். அந்த ஸ்டாம்ப் ஒரு நைட் கிளப்ல கொடுத்தது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்களேன்னு அவங்கள கொடுக்க வாங்கி வச்சிருந்தேன். ஸ்டாம்ப் வச்சிருந்தான்றதுக்காக நான் தீவிரவாதி ஆயிடுவேனா அப்படின்னு நேர்வாக்கு எவ்வளவு சொன்னாலும் அவன்கிட்ட இருந்து ஸ்டாம்பை பிடிங்கி அதை பாக்கெட்ல வச்சுக்கிட்ட கேப்டன், நீ கொஞ்ச நேரம் இங்கேயே இரு அப்பதான் திருந்துவ, ஸ்டேஷன் வரட்டும் அங்க வச்சுக்கிறவன் அப்படின்னு நேர்வாக்க விடவே இல்லை. இது முடிய ஹீரோட அம்மா அவங்க கம்பார்ட்மெண்ட்ல இருந்து 3வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதே 3வது கம்பார்ட்மெண்ட்லங்க ரொம்ப நேரமா ஒரு போனு ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு. யாரோட தம்பா அது, அட்டன் பண்ணி தொலைங்களாம்பா அப்படின்னு அவன் இவனை சொல்ல, இவன் அவளை சொல்ல, மாறி மாறி ரொம்ப நேரமா தேடி தேடி அது யாரோட போனும் இல்லைன்னதும் போன் சவுண்ட் கேட்கிற இடத்த நோட் பண்ணா அது மேல லக்கேஜ் எல்லாம் வைக்கிற இடத்துல ஒரு குட்டி பாக்ஸுக்குள்ள இருக்க மாதிரி தெரியுது. நம்ம இந்த கலர் கண்ணாடிக்கு பக்கத்துல ஒரு ஓல்டு மேனை பார்த்துருந்தோம்ல, அவர் போன் இருக்க அந்த பாக்ஸையும் எடுத்துடுறாரு. சேம் டைம் அங்க வந்த ஹீரோயின், கடவுளே கணபதி அதை ஏங்க கையால எடுத்தீங்க, போச்சு இன்னைக்கு உங்களை காப்பாத்துறது கஷ்டம் தான், உள்ள என்ன இருக்குன்னே தெரியல, தயவு செஞ்சு கையில இருக்க பாக்ஸ ஆடாம அசையாம அப்படியே புடிச்சிட்டு இருங்க அப்படின்னு அவரை பயமுடுத்தி இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு ஹீரோ கிட்ட தகவலை சொன்னதும் ஹீரோ வந்துடுறாரு. நம்ம தான் இதுக்கு முன்னால கிளி மேட்டர்லயே பார்த்தோம்ல, சில கிளிகள் மூமெண்ட் சென்சிட்டிவா இருக்கும், லைட்டா அசைஞ்சாலே வெடிச்சிரும்னு. இது அந்த மாதிரி ஒன்னா இருந்திருந்தா ஓல்டு மேன் மேல இருந்து அந்த பாக்ஸ் எடுக்கும் போதே வெடிச்சிருக்கும். சோ பயப்படாதீங்க, அந்த பாக்ஸை எவ்வளவு பொறுமையா முடியுமோ அவ்வளவு பொறுமையா அப்படியே கீழே வைங்க, பதறாதீங்கன்னு ஹீரோ சொல்ல சொல்ல, ஏமா என்னம்மா இப்படி பண்றீங்க, ஒரு போன் அடிக்குதுன்னு அதை எடுத்தது குத்தமா, இனிமேல் எனக்கு போன் வந்தா கூட நான் எடுக்க மாட்டேமா, எப்படியாச்சும் என்ன காப்பாத்துக்கமான்னு ஓல்டு மேனும் பயந்து 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 கொஞ்சம் கொஞ்சமா அதை கீழே வச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் 3rd கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்கல்ல ஹீரோவோட அம்மா, கதவுக்கு அந்த பக்கமா வந்து நின்ட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு மெசேஜ், இவங்களுக்கு ஏதோ ஒரு போன் நம்பர் அனுப்பி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்க பையன் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு. இவங்களும் அந்த நம்பருக்கு கால் பண்ண உள்ள பாக்ஸ பொறுமையா கீழே வச்சிட்டு இருந்தாருல்ல ஓல்டு மேன், பாம்புக்கு மேல கீழே அடியில ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்க்கும்போது சஸ்பெக்ட் எதையோ எழுதி வச்சிருக்கான். 3 வருஷத்துக்கு முன்னால நடந்த கிளி பிளாஸ்ட்ல போலீஸ் மறைச்சு வச்சிருக்க ரகசியம் ஒண்ணு இருக்கு, அது வெளியே வந்தே ஆகணும்னு எழுதிருக்கா. அதை படிச்சு சொல்லிக்கிட்டே ஓல்டு மேன் பாக்ஸ கீழே வச்சிட்டு இருக்காரு. அதே நேரம் நேர்வாக்குன்னு ஒருத்தர் ரூம்ல மாறிட்டு இருக்கான்ல, கஷ்டப்பட்டு எப்படியோ டேபிள்ல இருக்க அவன் போனை மட்டும் எடுத்து பொண்டாட்டிக்கு போனை போட, இவன் பொண்டாட்டி யாரு தெரியுங்களா, பிளாக் லேடின்னு ஒருத்தைய பாத்திருந்தோம்ல அவ தாங்க. அவ போன் எடுத்ததும், அம்மா எவ்வளவு நேரமாமா உனக்கு போன் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்க மாட்டியே, இங்க தலை போற மாதிரியான ஒரு பிரச்சனைமா, என் ட்ரெயின்ல யாரோ கிளிய வச்சிருக்காங்க, சோ நான் இல்லாம நீ உன் அப்பாவை பார்க்க போறேன்னு தனியா எங்கேயாச்சும் போயிட போற, சேஃபாரு, நான் எப்படியாவது தப்பிச்சு உன்னை வந்து கூட்டின்னு போறேன் அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா அவ ஆல்ரெடி ட்ரெயின்ல தானே இருக்கா. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ட்ரெயின்ல கிளி இருக்குன்றது அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. சோ எப்படி இங்க கிளி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும், யார் சொன்னா அவங்கிட்ட அப்படின்னு பிளாக் லேடி கேக்குறா. இங்க ஹீரோவோட அம்மா டெக்ஸ்ட்ல வந்த நம்பருக்கு கால் பண்ணதும் ட்ரெயின்ல பாத்ரூமுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல சென்சார் ஒன்று ஆன் ஆகி ரெட் கலர் லைட் எரியுதுங்க. ரெட் கொஞ்சம் கொஞ்சமா கிரீனா மாற நேர்வாக்கு கிட்ட பேசிட்டு இருக்க பிளாக் லேடி நான் தான் அதுன்னு சொல்ல, அந்த பக்கம் பாக்ஸ கொஞ்சம் கொஞ்சமா கீழே வச்சிட்டு இருந்த ஓல்டு மேன் ஒரு கட்டத்துல பயந்து போய் பாக்ஸ டபார்னு தூக்கி போட, வெடிச்சுதுரா வெங்காய வெடின்னு மொத்த பேருக்கும் அல்லு இல்ல டமார்னு ஒரு சவுண்ட் கேக்குது. நேர்வாக்கு கிட்ட பேசிட்டு இருந்த பிளாக் லேடியோட குரலையே காணோம். பட் ஓல்டு மேன் கையில ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு இல்ல, அதுல ஒரு போன் இருக்குல்ல, அதுல இருந்து ரெக்கார்டு ஒன்று கேக்குது. 3 வருஷத்துக்கு முன்னால சூப்பர் மார்க்கெட் பிளாஸ்ட் நடந்துச்சு இல்லைங்களா, அப்போ ஹீரோவும் கேப்டனும் பேசிக்கிட்ட ஆடியோ ரெக்கார்ட் தாங்க இது. என்ன இப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, என்ன சவுண்ட்னு ஹீரோ கேட்க, வெடிச்சிருச்சுரா சூப்பர் மார்க்கெட்னு கேப்டன் சொல்ல, சூப்பர் மார்க்கெட் வெடிச்சிருச்சா அப்படின்னு ஹீரோவுக்கு ஷாக்கு. தம்பி ஹீரோ ப்ளீஸ்ரா, இன்னைக்கு இங்க நடந்ததை வெளியே வர யார்ட்டையும் சொல்லிடாதரா, ரிஸ்க் ஆயிடும்டா அப்படின்னு கேப்டன் நடந்த எதையோ ஒண்ணு ஹீரோ கிட்ட சொல்லி மறைக்க பாத்துருக்காங்க. இதத்தான் சஸ்பெக்ட் வெளியே கொண்டு வர நினைக்கிறானோ என்னவோ. எப்படியோ கிளி எதுவும் வெடிக்கல, அதனால எந்த இழப்பும் இல்லைன்னு நினைச்சா ட்விஸ்ட்
ட்விஸ்டே இதுக்கு மேலதான். சஸ்பெக்ட் சொல்லி ஹீரோட அம்மா ஒரு நம்பருக்கு கால் பண்ணாங்கல்ல, கரெக்டா அதே டைம் எங்கடா அம்மாவை காணோம் அப்படின்னு ஹீரோ அம்மாவை தேடி வரப்போ சஸ்பெக்ட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அம்மா தெய்வமே, கிளிய வெடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி அம்மா அப்படின்னு அந்த மெசேஜ்ல இருக்குங்க. ஆனா கிளி தான் வெடிக்கலையே நினைச்சா, கிளி இந்த ட்ரெயின்ல வெடிக்கல, இதுக்கு முன்னால போயிட்டு இருந்த 239ன்ற புல்லட் ட்ரெயின்ல கிளி வெடிச்சிருக்கு. சஸ்பெக்ட் எவ்வளவு அழகா இந்த ட்ரெயின்ல கிளி இருக்கிறதாவே நம்ப வச்சு ஏமாத்திட்டான். பிளஸ் அந்த ட்ரெயின்ல வெடிச்ச கிளியோட அந்த என்ன சொல்லுவாங்க, பவரும் பெருசா இல்ல, கம்மி தான். பாத்ரூமுக்கு பக்கத்துல வெடிச்சிருக்கு, சில அடி தூரம் வரைக்கும் தான் அதோட எஃபெக்ட் இருக்கு. கிளி பிளாஸ்ட் ஆகும்போது அங்க பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அங்க ட்ரெயின்ல நடக்கிறதெல்லாம் ட்ரெயின்ல இருக்க பேசஞ்சர்ஸ் சோசியல் மீடியால லைவ் ஷோ மூலியமா காட்டிட்டு இருக்காங்க. அதுல கிளி வெடிக்கும் போது ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்தால அவ ஆளே அவுட், செத்த அவளோட காலை மட்டும் காட்ட பக்கத்துல இருக்க அவ ஹேண்ட்பேக் செதறி கிடக்குற அவ கீச்சைன் எல்லாம் பார்த்தா நேர்வாக்கோட பொண்டாட்டி மாதிரியே இருக்கா. சோ அதை பார்த்ததும் நேர்வாக்கு ஆடி போயிடுறான். இந்த சமயத்துல ஹீரோ அம்மா கிட்ட இருக்க போனை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் நீ எதுவும் பண்ணாம அமைதியா உட்காருமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோ கேப்டன் இவங்களுக்குள்ள இருக்க ஒரு சீக்கிரட்டை சஸ்பெக்ட் வெளியே கொண்டு வர நினைக்கிறான். கரெக்டா? ஆனா அது என்னன்றது கூட இருக்க ஹீரோயினுக்கே தெரியாது. ஹீரோயின் அதை பத்தி கேக்குறா, இங்க என்ன மாதிரி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, இந்த டைம்ல தான் அதை பேசணுமா, சொல்றேன் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் நானே உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு ஹீரோ கேப்டன் இருக்க இடத்துக்கு வராருங்க. அதுக்குள்ள கேப்டன் முன்னால போயிட்டு இருக்க அந்த 239 ட்ரெயினை அடுத்த ஸ்டேஷன்ல நிறுத்தி உள்ள இருக்க ஆளுங்களெல்லாம் மக்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு இவர் டீம் ஆளுங்களை உள்ள விட்டு கிளி எது இருந்தாலும் பலியாக்கிடலான்னு ரெடியா இருக்காரு. ஹீரோவுக்கு ஒரு டவுட், ஏன் கேப்டன் 3 வருஷத்துக்கு முன்னால பிளாஸ்ட் நடக்கும்போது நீங்களும் நானும் பேசிட்டு இருந்த ஆடியோ எப்படி இப்ப நம்மள மிரட்டுறவன்ட்டா இருக்கு? 3 வருஷத்துக்கு முன்னால சூப்பர் மார்க்கெட்ல நடந்த பிளாஸ்ட்லயே அவன் செத்துட்டான்ல, அதை மீறியும் அந்த ஆடியோ இப்ப மிரட்டுறவன் மூலியமா வெளியே வருதுன்னா செத்த சஸ்பெக்டோட தோஸ்தா இருப்பான இவன் அப்படின்னு ஹீரோ கேட்டு கேப்டனுக்கும் பதில் தெரியல. எதுவா இருந்தாலும் சரிப்பா பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு கேப்டன் சொல்லிட்டு இருக்க டைம்ல ஒரு ட்விஸ்ட்டுங்க. 239 ட்ரெயின்ல எந்த லேடி இறந்துட்டதா நம்ம நினைச்சோமோ அந்த பிளாக் லேடி இன்னும் சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கா. இதோட இந்த ட்ரெயின்ல பாம்பை வச்சதே நான் தான், இன்னொரு பாம்பையும் வச்சிருக்கேன், அதை எங்க வச்சிருக்கேன் நானே சொல்றேன்னு வாண்டடா வந்து சரண்டர் ஆவரா. வீடியோ காலை போட்டு என்னடி உன் பிரச்சனை, யாரு நீன்னு விசாரிச்சா அவ சொல்றது 2 வார்த்தை தான், நான் இந்த ட்ரெயின்ல இன்னொரு கிளியை எடுத்துட்டு வந்திருக்கேன், அது 7வது கம்பார்ட்மெண்ட்ல ரெட் கலர் சூட்கேஸ்ல இருக்குன்றத மட்டும் தான் சொல்றா, மிச்சபடி வாய்வே திறக்க மாட்டாளா. இவங்க ஃபேமிலி டீடைல்லாம் எடுக்கும்போது 2-3 வருஷத்துக்கு முன்னாலேயே நேர்வாக்கு மேல ஒரு அசால்ட் பண்ணிருக்கான்ற கம்ப்ளைண்ட் இருக்கு. பார்த்தா குறைக்குங்க, 3 வருஷத்துக்கு முன்னால சூப்பர் மார்க்கெட்ல பிளாஸ்ட் நடந்துச்சு இல்ல, அந்த பிளாஸ்ட்ல நேர்வாக்குக்கும் பிளாக் லேடிக்கும் பிறந்த ஒரு குட்டி பையன் இறந்து போயிருக்கான். சோ அதுக்கு பழிவாங்க கூட இவங்க இந்த மாதிரி பண்ணலாம்ல. இத கேப்டன் சொல்றப்போ ஹீரோ 239 ட்ரெயின்ல இருந்த ஒரு எம்ப்ளாயி மூலியமா வீடியோ கால்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்து கிளி இருக்க அந்த ரெட் கலர் சூட்கேஸை ஓபன் பண்ண சொன்னா பிளாக் லேடி சொன்ன மாதிரியே உள்ள கிளி இருக்கு, டைமரும் ஓடிட்டு இருக்கு. பட் இந்த டைமே பார்க்க வித்தியாசமா இருக்குங்க. பொதுவா டைம்னாலே அவரு மினிட் செகண்ட் தானே ஓடும், பட் இந்த டைமோட ஃபார்மேட்டே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இது எதுவா இருந்தா என்ன, இதை அப்புறம் பார்த்துப்போம், முதல்ல போய் நேர்வாக்க என்கொயரி பண்ணுவோன்னு அங்க போய் பிளாக் லேடி சொன்ன கதையெல்லாம் அவங்கிட்ட சொல்லி, என்னங்கடா நல்லா மலேரியா வந்த மண்புழு மாதிரி இருந்துகிட்டு புருஷன் முன்னாடி 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இப்படி பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, சார் நீங்க என்ன லாஜிக்ல தான் சார் இந்த மாதிரி பேசுறீங்க, கிளிய வெடிக்க வச்சது எவனோ ஒருத்தவன், வெடிக்க விட்டது நீங்க, அதுல அனாமத்தா பையனை இழந்தது நாங்க, அது எப்படி சார் பையனை இழந்த ஃபேமிலியவே தீவிரவாதி நினைச்சு உங்களால கேள்வி கேட்க முடியுது, கடுப்பா கிளப்பாதீங்க சார் அப்படின்னு இவன் சொல்றப்பதாங்க சஸ்பெக்ட் வெறித்தனமான செக் ஒன்று வச்சிருக்கான். கேப்டன் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தாரு இல்ல, கிளி இருக்க 239 ட்ரெயினை அடுத்த ஸ்டேஷன்ல நிறுத்தி உள்ள இருக்க மக்கள்லாம் வெளியே அனுப்பிட்டு அவர் ஆளுங்களை உள்ள அனுப்பி கிளியை தேடலான்னு விட்டுருவானா சஸ்பெக்ட். ஸ்டேஷன் நெருங்க அந்த ட்ரெயினோட ஸ்பீடு குறையும் போது ட்ரெயின்ல இருக்க பாம்ல ஓடிட்டு இருக்க டைமரோட அளவு பாட்டும் வேகமா குறைஞ்சிட்டு இருக்குங்க. என்ன நடக்குதுன்னு யாருக்கும் புரியாம இருக்கா. அப்ப எதர்ச்சியா இந்த ரூமுக்குள்ள வந்து எட்டி பார்த்த நேர்வாக்கு அவன் தான் பிசிக்ஸ்ல புலியாச்சு. பிசிக்ஸ்ல ஒரு கணக்கை போட்டு ஆவாதையா நீங்க அந்த ஸ்டேஷன்ல ட்ரெயினை நிறுத்த நினைச்சீங்க, ட்ரெயின் ஸ்டேஷனை நெருங்கிறதுக்கு முன்னாலேயே பிளாஸ்ட் தான். பொதுவா ஒரு காரா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும் எந்த வாகனமா இருந்தாலும் அதோட ஸ்பீடையும் அது எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்றதையும் வீல் ரொட்டேட் ஆகிறத வச்சு தான் கணக்கே போடுவாங்க. அதுக்கு ஒரு டிவைஸ் செட் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் சஸ்பெக்ட் அந்த ட்ரெயினோட வீல்ல அந்த மாதிரி ஒரு டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெயினோட வேகம் குறைஞ்சா இந்த பாம்ல ஓடிட்டு இருக்க டைமோட வேகமும் குறையிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டான். சோ இது வரைக்கும் ட்ரெயின் எந்த ஸ்பீட்ல போயிட்டு இருந்துச்சோ அதே ஸ்பீட்ல போனாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு நேர்வா கொடுத்த ஐடியாவை கேட்டு 239 ட்ரெயினோட வேகத்தை அதிகமாகனா இவன் சொன்ன மாதிரியே தாங்க ட்ரெயின் வேகம் அதிகமானதும் கிளியில ஓடிட்டு இருக்க டைமோட கவுண்ட்டும் நார்மல் ஆயிடுது. இதை வேற பண்ணி வச்சிருக்கானடா அவன். சரி போயிட்டு போது அந்த ட்ரெயினை நிறுத்த முடியலன்னா என்ன,
என்ன, நம்ம ட்ரெயினை நிறுத்தி நம்மளாச்சும் வெளியே போய் எதுவும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு இந்த ட்ரெயினோட வேகத்தை குறைக்கிறாங்க. இதுலயும் வச்சிருக்காங்க சஸ்பெக்ட் ட்விஸ்ட. இந்த ட்ரெயினோட வேகம் குறைஞ்சாலும் அந்த ட்ரெயின்ல இருக்க கிளியோட டைமர் சரசரன்னு குறையுது. சோ 2 ட்ரெயினும் மேக்ஸிமம் ஸ்பீட்ல போயிட்டு இருக்க வரைக்கும் மட்டும்தான் கிளியில ஓடிட்டு இருக்க டைமர் நார்மலாவே போகும். அதுவும் இன்னும் 48 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள என்னமாச்சு பண்ணணும். சோ ஹீரோ வீடியோ கால் மூலியமா 239 ட்ரெயின்ல இருக்க அந்த கிளியோட மாடலை செக் பண்ண கிளி சூட்கேஸ்க்குள்ள இருக்கா. அந்த சூட்கேஸ்ல இருந்து ஒரு கம்பி கனெக்ட் ஆகி கம்பியை வேற ஒரு கிளாம்ப்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க சஸ்பெக்ட். இத ட்ரிகர் ஒயர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்ல ஒரு ஒயரை பிளக்ல போடுறோம்னு வைங்களேன். பிளக்ல ஒயரை சொருகிறப்பதான் ஒயர் வழியா கரண்ட் பாஸ் ஆகும். பிளக் புடுங்கிட்டா கரண்ட் பாஸ் ஆகாது இல்ல. ஆனா இந்த ட்ரிகர் ஒயர் அப்படியே ஆப்போசிட். கனெக்ட் ஆயிருக்க ஒயரை புடுங்கினாதான் கிளி ட்ரிகர் ஆகி வெடிக்கவே செய்யும். கட் பண்ணா வெடிக்காம இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா அது எந்த அளவு பாசிபிலிட்டின்னு தெரியல. ஹீரோ கிட்ட இருந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ கால்ல எங்க அதை பார்த்து கரெக்டா சொல்றது. சோ அந்த சூட் கேஸை நவுத்துறது ரிஸ்க்குமா. நீ சூட் கேஸை ஓபன் பண்ணு, உள்ள இருக்க கிளி எனக்கு முழுசா காட்டு அப்படின்னு ஹீரோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துட்டு இருக்க. அந்த பக்கம் நேர்வாக்கு கிட்ட போன கேப்டன், நீ என்னதான் லார்டு லம்போகினி மாதிரி பேசினாலும் உன் பொண்டாட்டியா தானே சொல்றா நான் தான் ட்ரெயினுக்கு கிளி எடுத்துட்டு வந்தேன்னு. சோ நான் அவகிட்ட உன்னை வீடியோ கால்ல பேச வைக்கிறேன். எது உண்மை எது பொய்யன்னு நீயே பேசி எனக்கு புரிய வைராசா அப்படின்னு கேப்டன் பிளாக் லேடி கிட்ட நேர்வாக்கு வீடியோ கால் போட்டு கொடுத்ததும், தங்கம் நான் தங்கம் நடக்குதாங்க. உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா. நான் வந்துட்டு இருக்க ட்ரெயினும் சரி, நீ வந்துட்டு இருக்க ட்ரெயினும் சரி, 2 ட்ரெயின்ல எந்த ட்ரெயின் நின்னாலும் உன் ட்ரெயின் வெடிச்சிரும். இந்த விஷயம் உனக்கு தெரியவே தெரியாது தானே. ஏமா யாருக்காகவோ நான் தான் கிளி எடுத்துட்டு வந்தேன்னு பழி ஏத்துக்கிற. இப்ப பாரு, கிளியை வெடிக்க வைக்கிறதுக்கான ரிமோட் உங்ககிட்ட தான் இருக்கு. அதை வாங்கி கொடுன்னு போலீஸ் என்கிட்ட கேக்குறாங்க. உங்ககிட்ட அது இல்ல தானே. உண்மையை சொல்ல அப்படின்னு நேர்வாக்கு கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி பேசியுங்க. அவ இல்ல நான் தான் கிளி எடுத்துட்டு வந்தேன்னு அதை விட மாட்றா. ஓ இப்பதான் எனக்கு புரியுது. நம்ம பையன் செத்ததும் உன் தம்பி ரொம்ப நாளா துடிச்சிட்டு இருந்தான்ல. அப்போ உன் தம்பி பார்த்த வேலையாது. தம்பியை மாட்டி விடக்கூடாதுன்னு அந்த பழியை நீ ஏத்துக்கிறியா. எங்க அவன் அந்த ட்ரெயின்ல தான் இருக்கானான்னு நேர்வாக்கு கேட்க, பிளாக் லேடியோட தம்பி யாருன்றதாங்க ஹைலைட்டே. நம்ம எரிஞ்ச மூஞ்சியா இருந்த பலிகடான்னு ஒருத்தவனை பார்த்துருந்தோம்ல, சந்தேகப்பட்ட மாதிரி அவன் தான் கல்பிரேட். ஹீரோ கிளியை டிஃப்யூஸ் பண்ண எந்த எம்ப்ளாய்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரோ அங்கேயே போய் எம்ப்ளாயை மடக்கனவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் போட்டு வந்திருக்கேன், ஈஸியா முடிச்சு விட்டலான்னு பாக்குறீங்களா. நான் நினைச்சது நடக்கணும். எங்க கேப்டனும் ஹீரோவும் அவங்கள வர சொல்லுங்க, வேலையே அவங்கள்ட்ட தான் இருக்கு அப்படின்னு பலிகடா அராஜகம் பண்ணிட்டு இருக்கப்போ இவன் அக்காவான பிளாக் லேடியும் வந்து, தம்பி எதுக்குடா இதெல்லாம் நமக்கு, விட்டு வாடா வீட்டுக்கு போயிடலான்னு கூப்பிடுறான். நீ சொல்றாக்கா அவளை அசால்ட்டா. ஆனா உன் பையன் அன்னைக்கு செத்ததுக்கு காரணம் நான் தானே. நான் தான் அவனை வலுக்கட்டாயமா சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போனேன். அன்னைக்கு பிளாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னால நானும் உன் பையனும் கீழே தான் இருந்தோம். எதுக்கு தான் நான் அவனை மேல தூக்கிட்டு போனனே தெரியல. போனதுக்கு அப்புறம் தான் பிளாஸ்ட் ஆச்சு. உன் பையனும் போயிட்டான். என்னாலதான் அவன் சாவு நடந்துச்சுன்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது இந்த பிளாஸ்டுக்கு பின்னால ஒரு பெரிய சூழ்ச்சியே இருக்குன்னு. அதை வெளியே கொண்டு வராம விடவே மாட்டேங்கா அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும்போது இவனே யாருக்கோ கால் பண்றாங்க. அந்த பக்கம் எவன் என்ன சொன்னானோ ஹீரோ இங்க வரணும் உண்மையை சொல்லணும்ன்றதுல இவன் தெளிவா இருக்கான். இதெல்லாம் வீடியோ கால் மூலியமா இன்னொரு ட்ரெயின்ல இருந்து ஹீரோ ஹீரோயின் கேப்டன் 3 பேரும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. பலிகடா உண்மையை சொல்லுன்றப்பலாம் கேப்டனுக்கு குறுகுறுன்னுதுங்க. இப்பவும் அவன் சொல்றான்னு நீ என்ன மாச்சி பண்ணிட்டு இருக்காதரா வேணாம் அப்படின்னு ஹீரோவை மடக்க பார்க்க ஹீரோயின் வெறி ஆயிட்டா. நானும் ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறேன் என்ன ரகசியத்தை தான் மறைச்சு வச்சிருக்கீங்க 2 பேரும். ஹீரோவே சொல்ல வந்தாலும் நீ விட மாட்ற. கொய்யால இன்னைக்கு அந்த உண்மை வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் கேப்டனை லாக் பண்ணி ஒரு ரூம்ல வச்சிடறா. இதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னால நடந்த சூப்பர் மார்க்கெட் பிளாஸ்ட் எல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ண ஹீரோ பலிகடா கிட்ட வீடியோ கால்ல 3 வருஷத்துக்கு முன்னால நம்ம தியேட்டர் சீனை பார்த்தோம்ல, ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்ற உண்மையவே சொல்றாரு. நம்ம இது வரைக்கும் அந்த சீனை பார்த்தோம். தியேட்டர்ல இருக்க கிளியில ஓடிட்டு இருக்க டைமரை ஹீரோ கட் பண்ணியும் திரும்ப அந்த டைமர் ஆன் ஆச்சு. கூடவே பக்கத்துல ஒரு போனும் ரிங் ஆச்சு. ஹீரோ அதை அட்டன் பண்ணதும் சூப்பர் மார்க்கெட்டோட சிசிடிவி விஷுவல் தெரிஞ்சதில்ல, அதோட தானே கிளி வச்சுது. அப்படிதானே நம்ம பார்த்தோம். இல்லங்க, நடுவுல ஒரு மாபெரும் சம்பவமே நடந்திருக்கு. எந்த சஸ்பெக்ட் கிளிய வச்சானோ அவனே லைனுக்கு வந்திருக்கான். கேப்டன் கிட்ட பேசியிருக்கான். என்ன கேப்டன் நல்லா இருக்கிறீங்களா, உங்க பேச்சை கேட்டே ரொம்ப நாள் ஆகுது. சரி இப்ப நான் வந்திருக்கிறதே உங்களுக்கு ஒரு டாஸ்க கொடுக்கதான். ஹீரோ கண்ணு முன்னால ஒரு கிளி இருக்குல்ல, அந்த கிளி மட்டும் இல்ல நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கீங்கல்ல சூப்பர் மார்க்கெட், அங்கேயும் நான் ஒரு கிளிய வச்சிருக்கேன். அங்க இருந்து மக்களை வெளியே அனுப்பிடலான்னு கனவு காண போறீங்க. அந்த அளவுக்குலாம் டைம் இல்ல. சோ இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல வருது, உங்களுக்கு 2 வாய்ப்பு. ஒன்னு, உங்களுக்கு முன்னால இருக்க கிளியை நீங்க டிஃப்யூஸ் பண்ணிட்டா சூப்பர் மார்க்கெட்ல நான் வச்சிருக்க கிளி வெடிச்சிரும். இல்ல தியேட்டர்ல கிளியை டிஃப்யூஸ் பண்ணாம இங்க கிளியை வெடிக்க வச்சா சூப்பர் மார்க்கெட்ல எந்த அசம்பாவிதமும் நடக்காது. ஐயா கேப்டன், நீங்க தானே படம் ஆரம்பிக்கும் போதே டிவில கொடுத்த பேட்டியில சொன்னீங்க, கம்மி ஆளுங்களை காப்பாத்துறதை விட அதிக ஆளுங்களை காப்பாத்துறது தான் புத்திசாலித்தனம், அதைத்தான் நீங்க பண்ண போறீங்கன்னு. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன் ஐயா. தியேட்டர்ல நீங்க ஹீரோ இன்னும் சில போலீஸ், அவங்கள தவிர்த்து வேற யாரும் இல்ல. பட் சூப்பர் மார்க்கெட்லயோ 100 கணக்கான மக்கள் இருக்காங்க. இப்ப நீங்க அதிகமான அளவுல இருக்க அவங்கள காப்பாத்துவீங்களா இல்ல
கம்மியான அளவுல இருக்க உங்களை காப்பாத்திப்பீங்களா பாக்குறேன் அப்படின்னு சஸ்பெக்ட சுத்தல்ல விட்டுறான். ஹீரோவுக்கு அதிக அளவுள்ள மக்களை காப்பாத்தணும் தான் ஆசை. இருந்தும் கேப்டனுக்கோ சஸ்பெக்ட் என்ன ஹரிச்சந்திரனோட அடுத்த வாரிசா சொன்னதை சொன்ன மாதிரியே பண்றதுக்கு எக்கு தப்பா பொய் சொல்லி 2 இடத்துலயும் கிளி பிளாஸ்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தான்னா பிரச்சனை தானே. சோ அவன் சொல்றதெல்லாம் நம்ப முடியாதுப்பா. உனக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் குடும்பம் இருக்கு. நீ இந்த கிளியை டிஃப்யூஸ் பண்ண சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் எதுவும் நடக்காது, அவன் சும்மா சொல்றான் அப்படின்னு கேப்டன் சொல்லி சொல்லி ஹீரோ பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கேப்டன் அவரோட வாக்கி டாக்கிய ஹீரோவுக்கு கேட்கற மாதிரியான மைக் கிட்ட வைக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ கிளியில இருக்க ஒயரை கட் பண்ணிட்டாருங்க. இங்க ஒயரை கட் பண்ணதும் சூப்பர் மார்க்கெட்ல பிளாஸ்ட் ஆயிருக்கு. அப்பதான் ஹீரோ கேட்டிருக்காரு, என்ன சவுண்ட் அது, என்ன ஆச்சு? ஓ மை காட், சூப்பர் மார்க்கெட்ல பிளாஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு ஹீரோ கேப்டன் இவங்க 2 பேரும் பேசுற கான்வர்சேஷனே நடந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? பிளாஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாலேயே கிரைம் கேஸ்ல அரெஸ்ட் ஆன சஸ்பெக்ட்ன்ற ஒருத்தவன் தான் 2 இடத்துலயும் கிளிய வச்சான். அதுல சூப்பர் மார்க்கெட்ல ஏற்பட்ட பிளாஸ்ட்ல அவனும் இறந்துட்டான் தானே சொல்லியிருந்தாங்க. கேப்டனுக்கு மட்டும் தாங்க உண்மை தெரியும். ஐ மீன் போலீஸ்க்கு மட்டும் தாங்க உண்மை தெரியும். சஸ்பெக்ட்டுக்கும் இந்த பிளாஸ்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் கிரிமினல் தான், அவன் மேல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குதான். பிளாஸ்ட் நடந்து அதுல அவன் செத்ததும் போலீஸால இதுக்கு மேல போயிட்டு பிளாஸ்ட் பண்ணவனை கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்காத வரைக்கும் மக்கள் பயத்திலே தான் இருப்பாங்கன்னு சொல்லி பிளாஸ்ட்ல செத்த கிரிமினலை தீவிரவாதி ஆக்கிட்டாங்க. பிளாஸ்ட்ல செத்த கிரிமினலை தீவிரவாதி ஆக்கிட்டாங்க. சோ 3 வருஷத்துக்கு முன்னால உண்மையான பிளாஸ்ட் பண்ண அக்யூஸ்ட் தாங்க இப்பவும் வித்தைய காட்டிட்டு இருக்கான். ஹீரோ உண்மையை ஒத்துக்கிட்டதும் ட்ரெயின்ல இருக்க மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. அதுவும் ஹீரோவோட அம்மா கிட்ட நல்லா பெத்துக்கிறிய ஒரு புள்ளைய அவனை காப்பாத்திக்க எங்க ஃபேமிலியை சேர்ந்த எத்தனை பேர் அவன் கொன்னு இருக்கான் பாத்தியா? இந்த மாதிரி ஒரு பையனை பெத்துட்டு அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு முட்டு வேற கொடுக்குற. இதுல அவருக்கு டாப் ஸ்டார்னு ஒரு விளம்பரம் வேற அப்படின்னு ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் குறுக்கை ஹீரோயின் போந்து இது இல்லாம கலர் கண்ணாடின்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல, அவனும் சப்போர்ட் பண்ணி இந்த பிரச்சனையை ஒரு மாதிரி ஆற போட வேணான்னு ஹீரோ சொல்றாரு. ஒத்து ஊத நேர்வாக்கும் வரான். யார் என்ன சொன்னாலும் இந்த பாதி பாம்பு முட்டை திருந்த மாட்டான். ஓகே, எந்த பக்கம் திரும்பினாலும் டெட் எண்டா இருக்குன்னா அப்ப புதுசா ஒரு வழியை நம்ம தான் உருவாக்கி ஆகணும். கிளி இருக்க ட்ரெயின்லயோ ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் யாரும் இல்ல. அப்படியே இருந்தாலும் பலிகடா விட மாட்டான். சும்மா வீடியோ கால்லயே உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்கிறத விட ஹீரோவே அந்த ட்ரெயினுக்கு போயிட்டா கிளியை டிஃப்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம்ல. இந்த ட்ரெயினையும் சரி அந்த ட்ரெயினையும் சரி நிறுத்த முடியாது. ட்ரெயின் ரன்னிங்லேயே தான் இருக்கணும். ஆனா ட்ரெயினோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டா உசுரை கொடுத்து எகிரி அந்த ட்ரெயினுக்கு போயிடலாம் இல்லையா? அதுக்கு ஹீரோ பிளான் போட்டு இவங்க கூடவே தான் பிசிக்ஸ் புலி இருக்கானே நேர்வாக்கு அவங்கிட்டங்க, எப்பா நான் இந்த ட்ரெயின்ல இருந்து அந்த ட்ரெயினுக்கு ஜம்ப் பண்ணணும். அதுக்கு அந்த ட்ரெயினும் இந்த ட்ரெயினும் எந்த ஸ்பீட்ல போனா கரெக்டா இருக்கும், கிளியும் பிளாஸ்ட் ஆயிடக்கூடாது, நானும் சேஃபா அந்த ட்ரெயின்ல ஜம்ப் பண்ணணும். எல்லாம் போக நான் அந்த ட்ரெயினுக்கு போனதுக்கு அப்புறம் கிளியை டிஃப்யூஸ் பண்ணவும் எனக்கு ஓரளவுக்காச்சும் டைம் வேணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கால்குலேஷனை சொல்லுன்னு கேட்டதும் பண்ணிக்கலாங்க. நமக்கு முன்னால போயிட்டு இருக்கல 239 ட்ரெயின், அதை 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக சொல்லுங்க. இதுக்கு மேல குறைக்கிறது கஷ்டம். அது இல்லாம அவ்வளோ ஸ்லோவா ட்ரெயின் போச்சுன்னா அந்த ட்ரெயின்ல இருக்க மக்கள் அதுவும் ரிஸ்க் தான். பட் எப்படியாவது கஷ்டப்பட்டு எகிரி குதிச்சிட்டாங்கன்னா ஓரளவுக்கு உயிரை காப்பாத்திக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்ம ட்ரெயினை 130 ஸ்பீட்ல ஓட்ட சொல்லுங்க. அந்த ட்ரெயின்ல மக்கள்லாம் எவாக்குவேட் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுத்து திரும்ப ட்ரெயினோட வேகத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா அந்த ட்ரெயினும் நம்ம ட்ரெயினும் பேரலா வேற வேற ட்ராக்ல ஓட ஆரம்பிச்சிடும். அதை யூஸ் பண்ணி நீங்க எகிரி குதிச்சிட்டா போதுங்க. அடுத்து கிளியை டிஃப்யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு 12 நிமிஷம் பேலன்ஸ் இருக்கும். இப்படின்னு நேர்வாக்கு ஒரு பிளானை போட்டு கொடுக்குறான். ஆப்ஷனே இல்லைன்றப்போ அதானே பண்ணி ஆகணும். எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க. 239 ட்ரெயின் 30 ஸ்பீடுக்கு வந்ததும் 239 ட்ரெயின்ல இருக்க பயணிகள்லாம் உயிருக்கு பயந்து உழுந்தடிச்சு வாரிக்கிட்டு வெளியே விழுந்தோ இல்ல கிளி வெடிச்சோ கூட சாக மாட்டாங்க போலங்க. நான் தான் முன்னால போவேன்னு முண்டி அடிச்சு கூட்ட நெரிசல்லையே சிக்கி சின்ன பின்னம் ஆகுறாங்க. நம்ம ஆரம்பத்துல லவர்ஸ்னு ஒருத்தவங்களை பார்த்திருந்தோம், ஒரு ஜோடிய ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அதுல பையெல்லாம் கூட்ட நெரிசல்ல சிக்கிட்டு அவ்வளவுதான் ஆல் அவுட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அவன் மேல ஏறி அந்த மிதிச்சா அவன் கதை என்ன ஆகுறது? சோ இப்படி எத்தனை பேரால முடியுமோ அத்தனை பேரு ட்ரெயின்ல இருந்து கீழே எகிரி குதிச்சு ரொம்ப காயப்படுறாங்க. கொடுத்த 2 நிமிஷத்தை விட அதிகமாகவே ஆக ட்ரெயினை வேகப்படுத்த வேண்டிய சிச்சுவேஷன். சில பேரால வெளியே எகிரி குதிக்கவே முடியல. அவங்க ட்ரெயின்லயே தங்கிடுறாங்க. இந்த கேப்ல பின்னால வந்துட்டு இருந்த ஹீரோவோட ட்ரெயின் வேகத்தை பிடிச்சி இந்த ட்ரெயினோட பேரலா வந்து நிக்க பக்காளி ஒரு ஜம்ப்ல ஹீரோ எகிரி புடிச்சிடலான்னு பார்த்தா எகிரிட்டாரு. ஆள் உள்ள போறதுக்குள்ள காத்தோட வேகம் ஹீரோவை வேற மாதிரி இழுத்து ஹீரோ டோரை பிடிச்சு ஏர்ல தொங்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கை ஹீரோவை பிடிக்குதுங்க. யாரான்னு பார்த்தா பிளாக் லேடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பிளாக் லேடி அவ தம்பிக்கிட்ட இருந்து எப்படியாவது கிளியை வெடிக்க வைக்கிற ரிமோட்டை வாங்கிடலாம் ட்ரை பண்ணிருக்கா. பட் அவன் தரல. ட்ரெயின்ல எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். எங்கடா அவன் ஹீரோ தேடிட்டு இருக்கப்போ அக்யூஸ்ட் கிட்ட இருந்து ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த ட்ரெயின்ல இருந்து அந்த ட்ரெயின் எகிரி குச்ச பத்தியா செம மூப்பா, ஆனா அது தப்பான மூவ் ஆயிடுச்சே இப்படின்னு புரியாத புதுரா ஒரு டெக்ஸ்ட் வர அக்யூஸ்ட் 015 ட்ரெயின்ல அன்எக்ஸ்பெக்டட்
ட்விஸ்ட்டை வச்சிட்டாங்க. ஹீரோ இந்த ட்ரெயின்ல இருந்து அடுத்த ட்ரெயின் குதிக்கிற வரைக்கும் வேணும்னே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ ஹீரோ அந்த ட்ரெயினுக்கு போனதுக்கு அப்புறம் 015 ட்ரெயின்லயும் பாம் வச்சிருக்கான். அங்க பாம் இருக்குன்னு காட்டுறதுக்கான ரிங் டோன் அவன் ஆன் பண்ண இந்த ட்ரெயின் பேசஞ்சர்ஸுக்கும் பீதி கிளம்புது. ஹீரோயின் முடிஞ்ச அளவு மக்கள் எல்லாம் வெளியேற்ற பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ள கிளி ட்ரெயின்ல எங்க இருக்குன்னு நான் தேடி பாக்குறேன்னு கிளம்பின கேப்டன் ப்ளூடூத் மூலியமா ஹீரோயின்ட்ட பாத்துமா பக்குவமா ஹீரோ கிட்ட எடுத்து சொல்லு, இந்த ட்ரெயின்லயும் கிளிய வச்சிட்டானுங்கன்னு. அதை கேப்டன் சொல்லி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளங்க யாரோ கேப்டனை பாத்ரூமுக்குள்ள இழுத்து கம்பிய போட்டு அந்த ஆள் கழுத்தை நெருக்கிறாங்க. இதே நிலைமை தான் வேற ட்ரெயின்ல இருக்க ஹீரோவுக்கும். பலிகடா யாரோ ஒரு ஆள் சொல்லி தானே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. இப்ப மட்டும் அந்த ட்ரெயினுக்கு வந்த ஹீரோ கிளிய டிஃப்யூஸ் பண்ணி மக்களை காப்பாத்திட்டான். அவன் பண்ண கெட்டதை பத்தி எல்லாரும் மறந்துடுவாங்கடா. மறுபடியும் அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பர் மார்க்கெட் பிளாஸ்ட்ல இழப்பு ஏற்பட்டது உனக்கும் எனக்கும் தான். நம்ம இழப்புக்கு நம்ம தான் பழி வாங்கி ஆகணும். அந்த ட்ரெயின்ல இருக்க ஹீரோவை விடவே விடாத, போட்டு தள்ளிடுன்னு நங்கூரத்தை வலுவா இறக்குனதும் பலிகடா ஹீரோவை வேலை செய்ய விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அங்க வேதனை இங்க ரோதனைன்னு 2 பக்கம் 2 போதா. இதுல கேப்டன் கிட்ட சரசம் பண்றவன் யாரு? அதாவது படத்துல நடக்கிற ஒட்டுமொத்த கலவரத்துக்கும் காரணமானவன் யாரு? அதை காட்டுறப்பதாங்க மிரட்டலான ஒரு ட்விஸ்ட். அது இந்த ட்ரெயின்ல இருந்த ஒரு ஆள் தான். யாரா இருக்கும்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா இதோ உங்களுக்காக. 015 ட்ரெயின்ல ஓல்டு மேனு ஒரு ஆளை பார்த்துருந்தோம்ல, அதாங்க ஒரு போன் ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ள இருந்து ரிங் ஆச்சு. அதை எடுத்து எங்க அது வெடிச்சிட போகுதுன்னு அப்பாவி மாதிரியே நடிச்சாம் பாருங்க ஒருத்தவன். அவன் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். எதுக்காக இவன் இதெல்லாம் பண்றானா? படம் ஆரம்பிக்கும் போதே கேப்டன் ஆக்சிடென்ட் ஆகி டனலுக்குள்ள மாட்டிட்டு இருக்க ட்ரெயினோட 3 கம்பார்ட்மெண்ட் ஆளுங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்க மைனாரிட்டியா இருக்காங்க. கொஞ்சம் பேரை காப்பாத்துறதை விட அதிக பேரை காப்பாத்துறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்லி அதுக்கான வேலையை பண்ணாருல்ல. அப்படி கேப்டன் கைவிட்ட கொஞ்சம் பேர்ல ஒரு ஆள் தான் ஓல்டு மேனோட மனைவி. அது எப்படி ஏன் பொண்டாட்டி சாக தகுதியானவதான்றத நீ முடிவு பண்ணலாம் அப்படின்ற காண்டுல தான் மெஜாரிட்டியை காப்பாத்துறியா இல்ல மைனாரிட்டியோட இருக்க ஒன்ன நீ காப்பாத்துக்கிறியான்னு அப்படின்னு இவ்வளவு தரத்தையும் பண்ணி மனசாராம இந்த கதையெல்லாம் கேப்டன் கிட்ட சொல்லிக்கிட்டே கேப்டனை கொன்னே போட்டான். அந்த பக்கம் ஹீரோவுக்கும் பலிகடாவுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குல்ல, அவனும் கத்திய வச்சு ஹீரோ மேல 2-3 இறக்கிடுறான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ அவனை எட்டி ஒண்ணு விட்டதும் அவன் டோர் வழியா பறந்து வெளியே ஓடுற மாதிரி ஆயிடுது. அப்ப ஹீரோ தாங்க அவனுக்கு கையை கொடுத்து காப்பாத்தவே முயற்சி பண்றாரு. அது நடந்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஹீரோவோட அருமை பெருமையவே புரிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே அவன் ஹீரோவை கொல்ல பார்த்தான். அவன் சாகணும்னு நினைச்சிருந்தா ஹீரோ அவன் கையை பிடிச்சே இருந்திருக்கூடாது இல்ல. பிடிச்சிருக்காருன்னா ஹீரோ எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கணும். சே, இப்படிப்பட்ட ஒருத்தவரையா நம்ம சந்தேகப்பட்டோம். தப்பு பண்ணிட்டமேடா, தப்பு பண்ணிட்டமே அப்படின்ற வேதனையோட அவன் கையில இருந்த கிளிய வெடிக்க வைக்கிறதுக்கான ரிமோட்டை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவனே தானா காத்துல பறந்து தான் உயிரை விட்டுறான். என்ன ரிமோட்டை கொடுத்து என்னங்க புண்ணியம்? அப்பையில இருந்து ஹீரோ சொல்லிக்கிட்டே தானே இருந்தாரு, அக்யூஸ்ட் வாங்கிட்ட உண்மையை சொல்லிருக்க மாட்டான்டா, அவன் சொன்னதெல்லாம் பொய் தாண்டான்னு. அதுக்கேத்த மாதிரி இவ்வளோ நேரமா இவன் கையில வச்சிருந்த ரிமோட்டே ஃபேக்கான ரிமோட்டு. அதை வச்சு கிளியை டீஆக்டிவேட் பண்ணலாம் முடியவே முடியாது. கிளி வெடிக்கிறது தான். இந்த பக்கம் கேப்டனை போட்டு தள்ளின ஓல்டு மேன் இவன் சூட்கேஸ்ல ஒளிச்சு வச்சிருக்க கிளிய வெளியே எடுத்து பாப்பரப்பான்னு விரிச்சு வச்சவன் அதுக்கு மேல வெயிட்டான பொருள் ஒன்று வச்சுட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பாத்ரூம் கிட்ட வந்த ஹீரோயின் உள்ள கேப்டன் செத்து போய் கிடக்கிறதையும் வெளியே கிளி இருக்கிறதையும் பார்த்துட்டு ஹீரோவுக்கு தகவல் சொல்றா. அந்நேரம் ஹீரோயின் இருக்க இடத்துல கிளிய வச்சால ஓல்டு மேன் அதுல இருக்க போன் ரிங் ஆகுது. போன் அட்டன் பண்ணா ஓல்டு மேன் இதே ட்ரெயின்ல தான் எங்கேயோ நின்று பேசிட்டு இருக்கான். கேப்டன் செத்ததை வச்சு தெரிஞ்சிடுச்சுல்ல கிளிய வச்சவன் இங்க தானே எங்கேயோ இருக்கான்னு. சோ என்னதான் அவன் பிரச்சனைன்னு கேட்கும்போது கேப்டன் கிட்ட சொன்னா அதே கதையை அவன் இவங்கள்ட்டையும் சொல்லிட்டு அங்க சூப்பர் மார்க்கெட்ல பிளாஸ்ட் நடந்துச்சுல்ல அதே இடத்துல ஓல்டு மேனும் இருந்திருக்காங்க. ஹீரோ கேப்டன் அவங்க படுற வேதனையெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தவன் அதே இடத்துல பலிகடாவையும் பார்த்துட்டு சூப்பரு அக்கா பையன் போயிட்டான்னு இவன் பயங்கர வேதனையில இருக்கான் போலியே, இவனையே நம்ம துடுப்பு சீட்டா யூஸ் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு அங்க இருந்து தான் பலிகடாவை பிரெயின் வாஷ் பண்ண திட்டமே தீட்டி இருக்கான். சரி இப்ப நீ என்னதான்டா சொல்ல வரேன்னா 3 வருஷத்துக்கு முன்னால ஹீரோவுக்கு கொடுத்த அதே டாஸ்க தாங்க மஞ்ச சட்டை மாக்கா இப்பவும் கொடுக்குறான். டாஸ்க் தெரியும்ல உங்களுக்கு. ஹீரோயினுக்கு முன்னால ஒரு கிளி இருக்குல்ல அதை டிஃப்யூஸ் பண்ணிட்டா ஹீரோவுக்கு முன்னால இருக்க கிளி வெடிச்சிரும். இல்ல இந்த பக்கம் ஹீரோ அவருக்கு முன்னால இருக்க கிளியை டிஃப்யூஸ் பண்ணிட்டா ஹீரோயின் ட்ரெயின்ல இருக்க கிளி வெடிச்சிரும். அதே மைனாரிட்டி மெஜாரிட்டி கான்செப்ட் தான். ஹீரோ இருக்க ட்ரெயின்ல தான் நிறைய பேர் கீழே குதிச்சிட்டாங்கல்ல. சோ அதுல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஹீரோயின் ட்ரெயின்ல தான் ஆளுங்க அதிகம். வேற வழியே இல்லம்மா. எனக்கு முன்னால சூட் கேஸ்ல இருக்குல்ல கிளி, சூட் கேஸ் ஒரு ட்ரிப் ஒயர் ஒரு கிளாம்ப்ல அட்டாச் ஆயிருக்குல்ல, நான் அதை கட் பண்ணி சூட் கேஸை தனியா பிரிக்க முடியுதான்னு பாக்குறேன். ஒரு வேலை அது மட்டும் சக்சஸ் ஆகி நான் இதை பிரிச்சுட்டேன்னு வையேன், கிளி இருக்க சூட் கேஸை இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கடைசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். கிளி வெடிச்சாலுமே லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தானே சேதம். முன்னால இருக்க மக்கள்லாம் பொழைச்சுப்பாங்கல்ல. பிளஸ் நீ இருக்க ட்ரெயின்லயும் கிளி வெடிக்கவும் வெடிக்காது. இதுதான் ஒரே ஆப்ஷன். உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஹீரோ அந்த ட்ரிப் ஒயரை கட் பண்ணலாமா வேணாமா கட் பண்ணலாமா வேணாமான்ற அல்லோடைய தாங்க பண்றாரு. கட்டும் பண்ணிட்டாரு. வெடிச்சிருச்சா பார்த்தா இல்ல. நல்லதுரான்னு ஆல்ரெடி வேற ஹீரோ பலிகடா கையால நிறைய குத்து வாங்கியிருக்காருல்ல, ஏகப்பட்ட
ரத்தம் லாஸ் ஆயிட்டு இருக்கு. இருந்தும் தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாம இந்த ட்ரெயின்ல இருக்க ஆளுங்களை காப்பாத்தியே ஆகணும்னு நடக்க முடியாம சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு கடைசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காருங்க. அந்த கேப்ல 2 ட்ரெயின்ல இருக்க மக்களோட முகத்திலயும் சரி நம்ம பழைப்பமா மாட்டமான்ற கேள்விதான் ரிப்பீட் மோட்ல ஓடிட்டு இருக்கு. சோ இங்க ஹீரோ நடந்து போயிட்டு இருக்காரு இல்ல, சில சீனுக்கு முன்னால தானே பார்த்தோம் நம்ம ஆரம்பத்துல பார்த்த லவர்ஸ்ல இந்த பையன் கீழே விழுந்து அவனை மக்கள்லாம் மிதிச்சுக்கிட்டு ஓடினாங்க. எப்படியும் அந்த பையன் சட்னி ஆயிருப்பான்னு கொன்னியா உசுரை கையில புடிச்சிட்டு உயிரோட தாங்க இருக்கான். ஹீரோ அவனை தூக்கி விட்டு போடா ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்ல அவ்வளவுதான். அதுக்கு மேல ரத்தம் ஓவரால் லாஸ் ஆனதுனால ஹீரோவால நடக்கவே முடியல. தடுமாறி கீழே உட்காந்தவரு ஹீரோயின்ட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. அப்போங்க படம் முடியறப்ப கூட ஒரு மஜா ட்விஸ்ட் ஹீரோ கொடுக்குறாப்புல. 3 வருஷத்துக்கு முன்னால சூப்பர் மார்க்கெட்ல பிளாஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஹீரோ தியேட்டர்ல இருக்க கிளியை டிஃப்யூஸ் பண்ணாரு இல்ல, அதுக்கு மெயின் காரணமே ஹீரோயின் தான். கேப்டன் ஹீரோ கிட்ட சொன்னான்ல, அவன் சொல்றதெல்லாம் பொய்யாதாண்டா இருக்கும், நம்பாதரா, உனக்கும் குடும்பம் இருக்கு எனக்கும் குடும்பம் இருக்கு, இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்றான்னு கேட்டுட்டு அடுத்து வாக்கி டாக்கில ஹீரோயின்ட்டாங்க, ஏமா எங்கம்மா இருக்க, எங்க இருந்தாலும் சீக்கிரம் இங்க வாமா அப்படின்னு பேசிட்டு வாக்கி டாக்கிய மைக்ல வச்சதும் ஹீரோயினும் சார் அங்கதான் சார் வந்துட்டு இருக்கேன், தியேட்டர்ல தான் இருக்கேன், உள்ள வந்துட்டேன் இப்படின்னு சொல்லிக்கிட்டே வராளா. கிளிக்கு முன்னால இருந்த ஹீரோவுக்கு என்ன தோணும், ஐயோ நம்ம பொண்டாட்டி வரா, அவளை காப்பாத்தணும்னா இந்த கிளியை டிஃப்யூஸ் பண்ணியே ஆகணும் தானே தோணும். ஒத்த உயிருக்கு ஆசைப்பட்டு அங்க மொத்த உயிரும் போச்சு. சோ அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் நான் உனக்காக அந்த முடிவை தான் எடுத்திருக்கேன். நீ உனக்கு முன்னால இருக்க கிளியோட உயிரை கட் பண்ணு, நம்ம அடுத்த ஜென்மத்துல மீட் பண்ணுவோன்னு ஹீரோ சொல்ல, நம்ம அடுத்த ஜென்மத்துல மீட் பண்ணுவோன்னு ஹீரோ சொன்னதும் நிறைய பேரை காப்பாத்தி ஆகணுமே. சோ கலங்கிய கண்ணோட ஹீரோயின் அவ முன்னால இருக்க கிளியில ஒரு ஒயரை கட் பண்றா. இங்க ஹீரோவோட ட்ரெயின்ல கிளி பாட்டையே கலப்புது. இன்னுமுமேங்க ஓல்டு மேன் மாட்டாமலே இருக்கான்ல. ஹீரோ போயிட்டானேன்னு சோகமா உட்காந்துருந்த ஹீரோயின்ட்ட நேர்வாக்கு வரப்போ, இந்தாடா கேப்டன் செத்தப்போ அவர் கையில நான் இதை பார்த்தேன், இதை வச்சு எதுவும் பண்ண முடியுதான்னு பாருன்னு கொடுத்ததும் ஆரம்பத்துல கேப்டன் இவங்கிட்ட இருந்து ஒரு சீக்ரெட் ஸ்டாம்ப் திருடினாரு. அதே ஸ்டாம்ப் தாங்க இது. ஸ்டாம்போட பாத்ரூமுக்குள்ள போனவன் லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்க யூவி லைட் மூலியமா இவர் ஸ்டாம்ப்ல ஏதாச்சும் எழுதிருக்காரான்னு பார்த்தா எழுதிருக்காருன்றதை விட கிறுகிருக்காருன்னு தான் சொல்லணும். அப்ப இதே கிறுகல இவரை யாரு கொலை பண்ணானோ அவன் மேலேயும் கிறுகிருப்பாரு இல்ல. சோ ட்ரெயின் முழுக்க லைட் ஆஃப் பண்ண நேர்வாக்கு ஒவ்வொருத்தவங்க மேலேயா யூவி லைட் அடிக்க ஹோல்டு மேன் மாட்டிக்கிட்டான். கேப்டன் சாகும்போது கூட நம்மள கொன்னவன் யாருன்னு மீதி பேர் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும்னு சீக்ரெட் ஸ்டாம்ப் எடுத்து அவன் மேல தரையிலன்னு கண்ணா அப்படின்னு கீறுகி இருக்காரு. சோ ஓல்டு மேன் மாட்டிக்கிட்டதும் நல்லா தலையில திரிய வச்சா தண்ணியில விடுற விளக்கு மாதிரி இருப்ப, 3 வருஷத்துக்கு முன்னால நீ பண்ணதுனால என் பையன் அநியாயமா போயிட்டான்டா அப்படின்னு நேர்வாக்கி ஓல்டு மேனை போட்டு பொழகிறான். கொல்லுப்பா கொல்லு, என் பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் நானும் சாவணும்னு முடிவு எடுத்துட்டேன். சில பேருக்கு பாடம் புகட்ட தான் இவ்வளவு நாள் உயிரோட இருந்தேன், என் வேலை முடிஞ்சிடுச்சு, இனிமேல் நீ என்ன தாராளமா கொன்னுக்கோ அப்படின்னு அந்த ஆள் சிம்பத்திய போட எல்லார் பக்கமுமே நியாயம் இருக்கு. இதுல யாருன்னு நம்ம தப்பு சொல்றது. அங்க சீனை கட் பண்ணா ஹீரோ இருந்த ட்ரெயின்ல கிளி வச்சது இல்ல. என்னதான் ஹீரோ கடைசி கம்பார்ட்மெண்ட் போகாம நடுவுலயே கிளி வச்சிருந்தாலும் மக்கள்லாம் முதல் கம்பார்ட்மெண்ட்ல தானே இருந்தாங்க. சோ அவங்க எல்லாம் சேஃப் தான். நம்ம படத்துல பார்த்த பிளாக் லேடி அவ பிரியர் தான் இருந்த, அவ புருஷனான நேர்வாக்கோட சேர்ந்துட்டா. லவர்ல பார்த்த பையனும் அவன் ஆளோட சேர்ந்துட்டான். பாவம் ஹீரோ போய் ஹீரோயின் தான் தனியாயிட்டா. ஆனா ஹீரோ சாதா தியாகம் பண்ணியா செத்தாரு. அவர் பண்ணது என்ன மாதிரியான ஒரு தியாகம். சோ அந்த மாதிரி ஒரு புருஷன் செத்தாலும் கெத்து தாண்டா அப்படின்னு ஹீரோ இல்லனாலும் ஹீரோ தான் கூட இருக்கிறதாகவே நினைச்சு ஹீரோயின் வாழ்க்கை ஆரம்பிக்க அதோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ற நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.